என்னது போக்மான் எபிசோடு 1ல வந்து ஓஹோ எதர்ச்சியா வந்து ஆஸையும் பிக்கச்சையும் கிராஷ் பண்ணி போலையா 30 days 30 ரீல் சேலஞ்சில் இது டே 4. பேசிக்கா ஹோகாவை வந்து அவ்வளவு சீக்கிரமா யாராலுமே பார்க்க முடியாது. பட் ஆஸ் அவன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண முதல் நாள்லயே வந்து இந்த போக்மானை பார்த்திருப்பான். நீங்க வந்து நினைக்கலாம் இந்த போக்மான் வந்து ஜஸ்ட் ரேண்டமா கிராஷ் பண்ணி போச்சுன்ட்டு. அப்படி கிடையாது. இந்த போக்மான் வந்து ஆஸையும் பிக்கச்சையும் டெஸ்ட் பண்றதுக்காண்டியும் ரெகனைஸ் பண்றதுக்காண்டி தான் கிராஷ் பண்ணி போயிருக்கும். இந்த ஒரு விஷயத்தை போக்மான் மூவியான ஐ சூஸ் யூல வந்து கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஓஹோ வந்து பியூர் ஹார்ட் இருக்கக்கூடிய ட்ரெயினர்ஸ் சூஸ் பண்ணி அவங்கள வந்து ஓஹோ ரெயின்போ ஹீரோவா மாத்துறதுக்கான ஒரு பாத்தை கிராண்ட் பண்ணும். அப்படி ஓஹோ வந்து எதுக்கு ஆஸ் சூஸ் பண்ணிருக்கும்னா ஆஸ் கிட்ட பியூர் ஹார்ட் இருக்குது, ஸ்ட்ராங்கான பாண்டிங்மே இருக்குது. ஓஹோ வந்து ஆஸ் கிட்ட ரொம்பவே ரேரான ஒரு விஷயத்தை பார்த்துருக்கோம். ஏன்னா ஆஸ் வந்து போக்மான கண்ட்ரோல் பண்ண நினைக்க மாட்டான். அதோட ட்ரஸ்ட்டை வந்து ஏன் பண்ண நினைப்பான். அதோட ரெஸ்பெக்டை வந்து சம்பாதிப்பான். அது கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருப்பான். அண்ட் ஜெனினா இருந்திருப்பான். குறிப்பா வந்து பிக்கச்சிக்காண்டி செல்ஃப்லெஸ்ஸா சாக்ரிஃபைஸ் பண்ணி நினைச்சிருப்பான். உங்களுக்கே தெளிவா தெரியும் இவங்களோட ஃபர்ஸ்ட் ஜேர்னில வந்து ஆஸ் அவன் லைஃபை வந்து ரிஸ்க் எடுத்து பிக்கச்சி வந்து காப்பாத்திருப்பா டேஞ்சர்ல இருந்து. அந்த டைம் ஆஸ் வந்து கொஞ்சம் கூட ஹெசிடேஷன் பண்ணிருக்க மாட்டான். செல்ஃபிஷ் இன்டென்ஷன்ல வந்து பிக்கச்சியை காப்பாத்திருக்க மாட்டான். ட்ரூவா வந்து அவனை காப்பாத்திருப்பான். சந்த ஒரு மூவ்மெண்ட் வந்து ஆஸ் ப்ரூவ் பண்ணிருக்கும். ஆஸ் வந்து ஜஸ்ட் நார்மல் ட்ரெயினர் கிடையாது. அண்ட் அவன் ஜஸ்ட் போக்மான ட்ரெயின் பண்ண மட்டும் நினைக்கவே இல்லை. அதுக்காண்டி உயிரை கொடுக்க கூட ரெடியா இருக்கான்ட்டு. பேசிக்கா ஓஹோ வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஹாப்பினஸ் அண்ட் போக்மான் ஹியூமன்ஸ். இது ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஹார்மோனியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்படி ஹோகோவுமே ஆஸ்க்குள்ள என்ன பாதிச்சுன்னா இந்த ரெண்டு வேர்ல்டுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரிட்ஜா இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை பாதிச்சு. அண்ட் ட்ரெயினர்ஸும் போக்மான்ஸும் ஒன்னா சேர்ந்து வாழ முடியும். அந்த பாசிபிளை வந்து பாதிச்சு. இதை தான் வந்து போக்மான் மூவியான ஐ சூஸில வந்து காமிச்சிருப்பாங்க. ஓஹோ வந்து ஆஸோட டெஸ்டினியை வந்து ரெகனைஸ் பண்ணிருக்கும். இதை தாண்டி ஆஸால வந்து ஒரு கிரேட்டரான ஜேர்னியை வந்து உருவாக்க முடியும். ஜஸ்ட் ட்ரெயினரா இல்லாம சிம்பிள் ஆஃப் ஹோப்பா. இதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஹோகோ வந்து தொடர்ந்து ஆஸுக்கு முன்னாடி அப்பியர் ஆயிருக்கும். மல்டிபிள் டைம்ஸ் வந்து அனிமேல ஆஸ் வந்து ஹோகோவை பார்த்திருப்பான். அது வந்து ஜஸ்ட் கோஇன்சிடென்ட் கிடையாது. அது வந்து ரீஅஷூரன்ஸ் பண்ணுது, கைடன்ஸ் கொடுக்குது. ஆஸ் வந்து இனிமே கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்கான்ட்டு. அதனால தான் தொடர்ந்து வந்து மல்டிபிள் டைம்ஸ் ஆஸுக்கு முன்னாடி அப்பியர் ஆயிருக்கும். ஃபைனலா ஓஹோ வந்து ஆஸ் ஒரு சின்ன பையனா பார்க்காம பிக்கச்சி வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனா பார்க்காம அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பியூரிட்டியை பதிச்சு அண்ட் அன்பிரேக்கபிள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பதிச்சு. குறிப்பா வந்து ஹியூமன்ஸ் அண்ட் போக்மானோட ஹார்மோனி இருக்கு பாத்தீங்களா, ஃபியூச்சர் ஹார்மோனி, அதை வந்து பாத்துச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாதுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க.